வணக்கம். என்னோட பேர் ஆர்த்தி. நான் தென்மலை எஸ்டேட் ஃபேக்டரி டிவிஷனில தான் நாங்க வாழ்ந்துட்டுருக்கோம். என்னோட அம்மா, அப்பா 2 பேருமே தோட்ட தொழிலாளிங்க தான். கூலி பண்ணி எடுத்து தான் எங்களெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு மூத்தது ஒரு அண்ணனும், ஒரு தங்கச்சி இருக்காங்க. அண்ணன் வந்து ஆட்டிசம். வீட்டிலே தான் இருக்காங்க. எனக்கு அடுத்து தங்கச்சி படிச்சிட்ருக்கா. நான் வந்து பெங்களூரில் 4th இயர் நர்சிங் லாஸ்ட் வருஷம் பிஎஸ்சி நர்சிங் படித்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எனக்கு அடுத்த மாதம் எக்ஸாம் இருக்குது. ஆனால் இந்த வருஷத்தில் எனக்கு ஃபீஸ் இன்னும் பே பண்ணாமல் வீட்டில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஆகிட்டு ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்போ தான் நான் எர்ணாகுளத்தில் ஹோம் நர்ஸ் ஆகிட்டு போயிருந்த டைமில் தான் எனக்கு உங்க ஒரு சேச்சி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது, நீ ஜஸ்ட் ஒன்று கூப்பிட்டு பாரு அப்படின்னாங்க. அப்படி நான் கூப்பிட்டு பார்த்ததில் டேரெக்டாக நான் முக்கியமந்திரியை ஃபோன் பண்ணி நான் என்னோட காரியங்களை நான் அவங்கள்ட்ட சொன்னேன். இந்த மாதிரி நான் படிச்சுட்ருக்கேன், எனக்கு இந்த வருஷத்தை ஃபீஸ் அடைக்கணும், இல்லைனா இந்த வருஷத்தை என்னால் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு அவங்கள்ட்ட சொன்னேன். உடனே அவங்க எனக்கு 3 நாளில் ஆக்ஷன் எடுத்து நேற்று என்ன மூணார்லேருந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேருந்து எனக்கு கூப்பிட்டு இங்கே பேங்க்குக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானும் அம்மாலாம் போயிருந்தப்போ என்கிட்ட தான் சொன்னாங்க, நீ டேரெக்டாக முக்கியமந்திரிக்கே கூப்பிட்டு சொல்லியிருக்க, அதனால் உடனே இதை ஆக்ஷன் எடுத்து உனக்கு ஃபீஸ் அடைக்கிறதுக்கான கேஷ் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், நீ இதை திருப்பி அடைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதை கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பின்ன நேற்று எனக்கு என்னோடய அக்கௌண்ட்டில் பைசா கொடுத்து என்னோடய ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நான் அடுத்த மாதம் எக்ஸாம் எழுதிக்கலாம். இதில் ஹெல்ப் பண்ண முக்கியமந்திரி கேரளா முதலமைச்சருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன்.